யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி கியூஆர் கோட்ஸை க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடி கார்டை எப்படி நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாமா? நான் இப்போ சொல்ல போகிற சாஃப்ட்வேரோட லிங்க் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நைஸ் லேப் டிசைனர், இதுதான் நான் சொன்ன ஆப். இதில் நம்மளோட ஐடி கார்டை நம்மளே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. இதில் கண்டினியூ வித் ட்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகும். இதில் மற்ற ஆப்பை விட இதில் நீங்கள் சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாகவும் க்ரியேட் பண்ணலாம் கியூஆர் கோட்ஸை. இதில் நியூ லேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு புது ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். ரெண்டுத்துக்கும் ஆல்வேஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் டு செலக்ட் பேஜ், இந்த பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை மற்ற பேஜ் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் லாங் சைஸ்லையா இல்லை எப்படியா நீங்கள் பேஜ் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லாங் சைஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேஜோட சைஸு வித்து ஹைட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. இதில் அந்த பேஜோட சைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இதை நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கியூஆர் பார்கோட், அதை கிளிக் பண்ணிங்க. கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு ஈர்த்து விட்டிங்கன்னா அதில் வரும். அதை டபுள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரும். அதை கேன்சல் பண்ணிட்டு நான் வார் பேஸ்ன்னு சொல்கிறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன்னா அதுக்கேற்றபடி கியூஆர் கோட் மாறும். இதுக்கு அந்த வார் பேஸோட கோட் ஹைட் கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் மாற்றிங்கன்னா மேலேயும் மாறும், பார்கோடும் மாறும். இதோட ஹைட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதோட ஃபாண்ட் ஸ்டைலை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மாறிடும். இதே நீங்கள் ஒரு ஐடி கார்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. பிக்சர்னு கொடுத்து செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி இதில் கொடுக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர், அடுத்தது நேம் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு அதில் நீங்கள் உங்கள் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து அதோட கலர் சாய்ஸ் பண்ணிக்கங்க. அதோட சைஸ், பின்னாடி அதோட சைஸ் மாறுறது பார்த்தீங்கன்னா அது போல்டு இது கிராஸாக வரணும்னா அதுக்கு, சென்டரில் வரணும்னா சென்டர் அப்படின்ற எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துக்கிட்டு அதோட எஃபெக்ட்ஸ் அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். மிரர் மாதிரினா மிரர் மாதிரி வரும். நான் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோட சைஸ் கொடுத்துங்க. எல்லாம் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க.
அப்ளைன்னு கொடுத்து கேன்சல் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். அதுக்கடுத்தது கீழே ஒரு லைன் கொடுக்க வேண்டியது இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ். அதை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நீட் எழுதிக்கிட்டிங்கன்னா அது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அதாவது அது அங்கே வந்துடும், நீட்டிங்கன்னா வந்துடும். இதுக்கு அடுத்தது QR கோடு கொடுப்பாங்க எப்பயும். இதுக்கு சென்டரில் லைன் வரும்னா கூட நீங்கள் பாயிண்ட் வச்சு நீங்கள் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு QR கோட் கொடுத்துக்குங்க. நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். இந்த QR கோட் எல்லாத்துக்கும் கலரும் மாற்றலாம், சைஸும் மாற்றலாம், எஃபெக்ட்ஸையும் மாற்றலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதில் பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். டிசைன்ஸ், அதோட டிசைன்ஸையும் நீங்கள் இதில் மாற்றி அமைச்சிக்கலாம். பேக்ரவுண்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வெளியே எடுக்கணும்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு உங்கள் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கின்னு அது வெளியே வந்துடும். தேவைப்பட்டால் பிரிண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேரை பற்றி தெரியணுனாலும் அல்லது வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.